வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ரொம்பவே வித்தியாசமானது. கிசுகிசுன்னு பேசுற மரங்கள், மாயாஜாலம் பண்ற கற்கள்னு ஒரு பொது உலகத்துக்குள்ள போகப் போறோம். ஒரே ஒரு சின்ன பையனோட தைரியம் ஒரு முழு கிராமத்தோட தலையெழுத்தையே எப்படி மாத்துச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க, கவினோட இந்த பயணத்துல நாமளும் சேர்ந்து போவோம். இந்த கதையோட முக்கியமான கேள்வியே இதுதாங்க. ஒரே ஒரு பையனால ஒரு முழு காட்டையும் காப்பாத்த முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? வாங்க, கவின்கிற இந்த சின்ன பையனோட வீரமான பயணத்துல இதுக்கு பதில் கிடைக்குதான்னு பாப்போம். சரி, நம்ம கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஒரு பெரிய பிரச்சனையில இருந்துதான். ஒரு பக்கம் தண்ணி பஞ்சம், இன்னொரு பக்கம் திடீர்னு வர ஒரு தங்கப்பறவை. இங்கேருந்துதான் எல்லாமே ஆரம்பமாகுது. முதல்ல கவினோட கிராமத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. திடீர்னு அங்க இருக்கிற தண்ணி எல்லாம் காணாம போயிடுச்சு. ஆமாங்க, கிணறு, குளம், ஆறுன்னு எல்லாமே வத்தி போச்சு. மக்கள்லாம் என்ன பண்றதுனே தெரியாம தவிச்சு நிக்கறாங்க. அவங்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை ஊருக்கு வெளியே இருக்கிற அந்த ஒரு விசித்திரமான காடுதான். சரி, இந்த திடீர் வறட்சிக்கு என்னதான் காரணம்? ஊர்ல இருக்கிற பெரியவங்க ஒரு பழைய கதைய சொல்றாங்க. அதாவது, அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு மாய நீரூற்று இருக்குதான், இப்போ அத வத்தி போச்சாம். ஏன்னா அந்த நீரூற்ற காப்பாத்திட்டு வந்த பாதுகாவலர் கல் அதோட வெளிச்சத்தையே இழந்துடுச்சுன்னு அவங்க நம்புறாங்க. இப்படி ஒரு பக்கம் ஊரே தவிச்சிட்டு இருக்க, நம்ம கவின் என்ன பண்றான்னா அவனோட நாய் சிம்பாவோட விளையாடிட்டு இருக்கான். அப்போதான் ஒரு எதிர்பார்க்காத விஷயம் நடக்குது. வானத்திலிருந்து ஒரு தங்க நிற பறவை அடிபட்டு நேரா அவன் முன்னாடி வந்து விடுது. அது ஏதோ சாதாரண பறவை மாதிரி தெரியல. அந்த காட்டிலிருந்து வந்த ஒரு அதிசயமான உயிர்னு கவினுக்கு புரிஞ்சிடுது. இப்போ கவின் முன்னாடி ரெண்டு பெரிய பிரச்சனை. ஒன்னு அடிபட்ட அந்த பறவை, இன்னொன்னு தாகத்தால வாடுற அவனோட ஊரு. இது ரெண்டையும் சரி பண்ண கவின் ஒரு தைரியமான முடிவெடுக்கிறான். ஆமா, அந்த மர்மம் நிறைஞ்ச காட்டுக்குள்ள தனியாவே போகலான்னு முடிவு பண்ணிட்டான். ஓகே, இப்ப கவின் அவனோட உலகத்தை விட்டுட்டு முற்றிலும் வேறொரு உலகத்துக்குள்ள கால் வைக்கிறான். அங்க அவனுக்காக என்னென்ன ஆச்சரியங்கள் காத்திருக்குன்னு பாப்போம். காட்டுக்குள்ள போன உடனே அவனுக்கு எல்லாம் தலைகீழா தெரியுது. யோசிச்சு பாருங்க, மரங்கள்லாம் ஒண்ணுக்கொன்னு ஏதோ ரகசியம் பேசிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. ஆறுகள்லாம் முன்னாடி போகாம பின்னோக்கி ஓடுது. அட, செடிகள்ல இருந்து கூட மெல்லிசா ஒரு வெளிச்சம் வருது. இது நிஜமாவே ஒரு மாயாஜால உலகம்தான். கவின் மெல்ல மெல்ல காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பெரிய சக்தி அவனை தடுக்கிற மாதிரி உணர்றான். அந்த காட்டை பாதுகாக்கிற யாரோ ஒருத்தர் அவனை நேருக்கு நேர் சந்திக்க போறாங்க. ஆமாங்க, காடே அவன்கிட்ட பேச ஆரம்பிக்குது. திடீர்னு ஒரு பிரம்மாண்டமான ரொம்ப வயசான ஒரு ஆலமரம் கவினா பார்த்து பேசுது. அதோட குரல் ரொம்ப கம்பீரமா இருக்கு. அது சொல்லுது, உள்ளே போகாதே பையனே, காடு ரொம்ப கோபமா இருக்கு. அந்த மரத்தோட குரல்ல வெறும் எச்சரிக்கை மட்டும் இல்ல, ஒரு விதமான வலியும் கோபமும் கலந்து இருந்துச்சு. ஆனா பாருங்க, இந்த எச்சரிக்கையெல்லாம் கவினை பயமுறுத்தவே இல்ல. அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம தான் கையில வச்சிருந்த அந்த அடிபட்ட தங்கப்பறவைய காட்டுறான். அவனோட அந்த ஒரு சின்ன கருணை, அவனோட மனசுல இருந்த நல்ல எண்ணம், இத பார்த்து அந்த பேசும் மரங்கள் அவனுக்கு வழிவிடுது. சரி, காடு ஏன் அவ்ளோ கோபமா இருந்துச்சு? அதுக்கு உண்மையான காரணம் என்ன? வாங்க, கதையோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். இப்போதான் காடோட உண்மையான எதிரிகள் யாருன்னு நமக்கு தெரிய போகுது. காட்டோட மையப்பகுதிக்குள்ள போன கவினுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அங்க ஒரு பயங்கரமான காட்சிய பாக்குறான். சில பேர் சட்டவிரோதமா மரங்களை வெட்டிட்டு இருக்காங்க, அதுவும் ஒரு பெரிய மிஷினை வச்சு. அந்த மாயாஜால உலகத்துக்கு நடுவுல அந்த மிஷின் ஒரு அரக்கன் மாதிரி தெரிஞ்சுது. அவங்க திட்டம் ரொம்பவே கொடூரமானதுங்க. முதல்ல அந்த பாதுகாவலர் கல்ல திருடணும். ரெண்டாவது, காட்டுல இருக்கிற விலை மதிப்பில்லாத மரங்களையெல்லாம் வெட்டி சாய்க்கணும். கடைசியா அந்த மாயாஜால கல்ல வெளிநாட்டுக்கு வித்து காசு பார்க்கணும். இதனாலதான் காடே அவ்ளோ கோபமா இருந்திருக்கு. இப்போதான் கதையோட உச்சக்கட்டமே வருது. காட்டை இந்த எதிரிகள் கிட்ட இருந்து காப்பாத்த கவின் ஒரு போரே நடத்தணும். இதுதான் காட்டை காக்கும் போர். கவின் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. உறக்க உதவி உதவின்னு கத்துறான். அவன் குரலை கேட்டதும் அந்த காட்டுல இருக்கிற அத்தனை மிருகங்களும் ஒன்னா சேருது. குரங்குகள்லாம் மரத்துல இருந்து பழங்களை வீசி தாக்குது. யானைகள்லாம் சேர்ந்து அந்த பெரிய மெஷினையே தள்ளிவிடுது. பறவைகள்லாம் அவங்க கவனத்தை திசை திருப்புது. நிஜமாவே இது ஒரு காட்டின் போர். மரம் வெட்டுறவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க தலைவன் மட்டும் அந்த பாதுகாவலர் கல்லை எடுத்துக்கிட்டு தப்பிக்க பாக்குறான். ஆனா கவின் அவனை விடல. கையில இருந்த அந்த தங்க பறவையோட இறகு அவன் மேல வீசுறான். நம்ப முடியுமா? அந்த இறகு ஒரு ஒளிக்கயிற மாதிரி மாறி அந்த கல்ல மீட்டு நேரா கவின் கைக்கே கொண்டு வந்து சேர்த்தது. கவினோட வீரத்தை பார்த்து காடு அவனுக்கு ஒரு பெரிய பரிசு திருப்பி கொடுக்குது. இயற்கையோட அந்த பரிசு என்னவா இருக்கும்? வாங்க பாப்போம்.
கவன் அந்த பாதுகாவலர் கல்லை எடுத்து மறுபடியும் அது இருந்த இடத்திலே வச்சதும் ஒரு அற்புதம் நடக்குது. வறண்டு போயிருந்த அந்த நீரூட்ல இருந்து மறுபடியும் தண்ணீர் பொங்கி வருது. கோவமா இருந்த காடு மறுபடியும் பச்சை பசேல்னு மாறுது. கடைசியா கவனோட கிராமத்தோட தண்ணீர் பஞ்சமும் தீருது. எல்லாம் சரியாகிடுச்சு. கவினோட இந்த வீரமான செயலை பாராட்டி அந்த பேசும் மரங்கள் அவனுக்கு ஒரு சிறப்பான பட்டத்தை கொடுக்குது. அது என்னன்னா காட்டின் நண்பன். இது மனுஷனுக்கும் இயற்கைக்கும் நடுவுல இருக்கிற அந்த புனிதமான உறவை சொல்ற ஒரு பட்டம். கடைசியா கவினோட இந்த பயணம் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த கத்துக் கொடுக்குது. என்னன்னா, நாம இயற்கையா பாதுகாத்தா இயற்கை நம்மள பாதுகாக்கும். இதுதான் அந்த காடு கவினுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். இந்த கதை முடியும்போது நம்ம மனசுல ஒரு கேள்வி எழும்புது. நாமளும் இயற்கைக்கு நண்பனா இருந்தா அதுவும் நமக்கு நண்பனா இருக்குமா? கவினோட உலகத்துல இது சாத்தியமாச்சு. நம்ம உலகத்துல இது சாத்தியமா? யோசிச்சு பாருங்க.